பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கோமதி பாண்டியன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அரசி வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இதை கேட்ட பாண்டியனும், நீ எதுக்கு கவலைப்படுற? அரசி மேலே எந்த தப்பும் இல்லை. தப்பு செஞ்சது உன் அண்ணன் பையன் அந்த குமார். அதுக்கு தான் அவன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கான்ல. அரசி என்னவோ தப்பு செஞ்ச மாதிரி மற்றவங்க மாதிரி நீயும் பேசுறியே. அதனால தான் என் பொண்ணு அரசி நல்லா படித்து இந்த மீனா மாதிரி பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் அரசி வீட்லேயே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு அரசிக்காக நான் இன்னும் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் அரசியை கேள்வி கேட்கும்போது நீ தான் அரசிக்காக பேசணுமே தவிர்த்து அரசி வாழ்க்கையை நினச்சி இப்படி மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தா அரசிக்கு ஆறுதலாக அப்போ யார் இருப்பா அப்படின்னு கோமதி கிட்ட சொல்ல, எனக்கு புரியுதுங்க. ஆனால் இந்த குமார் தப்பு செஞ்சான். ஆனால் அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் எந்த தப்பும் செய்யாமல் என் பொண்ணுக்கிட்டல அந்த அரசிக்கிட்டல எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. வெளியில் எங்கேயாவது வா, உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் அரசி வரமாட்டிக்கிறா. நீங்களாவது ஒரு நல்ல முடிவாக எடுத்து அரசியோட வாழ்க்கைக்கு நல்லதாக ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது நான் இருக்கேன்ல. என் பொண்ணு அரசி நான் நினச்ச மாதிரி பெரிய ஆளாக தான் போகிறா. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அரசியை விட்டு கொடுக்காம அரசிக்கு இங்கே சப்போர்ட் பண்ணி பாண்டியன் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதி. அது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க அரசி. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, என் அப்பா அம்மா எம்பிட்டு என் மேலே பாசம் வச்சுருக்காங்க. இன்னும் நான் நல்லா படிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நானாக ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனையால் அந்த குமாரை நம்பி ஏமாந்து போனது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் உள்ளவங்க இன்னும் என்னை நினச்சி இவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க. பரவாயில்ல, என் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கல்ல, அதுவே போதும். இந்த வீட்லேயே நான் இருந்திருக்கலாம் போல். ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன். என்னை படிக்க வைக்கணும்லாம் எங்கள் அப்பா ஆசைப்பட்டாங்க. அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேனே. பாவம் அம்மா என்னை நினச்சி எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்த இங்கே வந்து அரசி இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அங்கே அப்பத்தாவும் வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த கோமதியும் அரசியும் வெளியில் போகும்போது அரசிக்கிட்ட பேசலான்னு நினச்சா அரசிக்காக இந்த கோமதி என்ன பேச்சு பேசுகிறா? நம்ம பக்கம் மட்டும்தான் தப்பு இருக்க மாதிரி பேசிட்டு போகிறா. என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் அரசி இந்த வீட்டு மருமகளாக இந்த வீட்டில் இருந்திருக்கா. அந்த உரிமையில் தான் அரசிக்கிட்ட பேசலான்னு நினச்சேன். ஆனால் கோமதி விட மாட்டேங்கிறா. அரசி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்ல, அத்தை என்ன சொல்கிறீங்க? குமார் செஞ்ச தப்பால் குமார் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அவனே இன்னும் வீட்டுக்கு வரல. மறுபடியும் அரசி இந்த வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ எம்பிட்டு பிரச்சனை வரும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேண்டாம். அரசி மேலே மட்டும் இல்லை, பாண்டியன் குடும்பத்து மேலே சக்திவேலும் இங்கே மாறி கூட ரொம்ப கோவத்தில் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, தப்பு செஞ்சது இந்த குமார் தானே. அரசிக்கு பாண்டியன் நினச்ச மாதிரி கல்யாணம் நடந்திருந்தா அரசி வாழ்க்கை எம்பிட்டு நல்லா இருந்திருக்கும். கோமதி, பாண்டியன் எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. தேவையில்லாமல் அரசி வாழ்க்கையில் தலையிட்டு பிரச்சனை செஞ்ச குமாருக்கு இன்னும் இந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் சப்போர்ட் பண்ணுறது தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அங்கே வந்த முத்துவேலும் வடிவு, இந்த சக்திவேல் என்ன பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நான் போய் போலீஸை பார்த்து எப்படியாவது குமாரை வெளியில் கொண்டு வர வழியை பார்க்குறேன். அதனால் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது, அண்ணே உண்மையாதானா இல்லை உங்கள் பொண்ணு ராஜிக்கிட்ட பேசுகிறதுக்காக கிளம்புறீங்களான்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாரும் முக்கியம்தான், அதை விட நீ எனக்கு முக்கியம் சக்தி. அதனால் நான் போய் பேசிட்டு வரேன். தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத. நான் ஒன்றும் விரும்பி ராஜிக்கிட்ட பேசணும்னு போகலை. ராஜி என் பொண்ணு, அவகிட்ட பேச எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் ராஜியை தான் வந்து நேற்று என்கிட்ட பேசிட்டு போனான். என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு எதையாவது பேசிகிட்டு இருக்க. சரி நான் பேசிட்டு வரேன், வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் போலீஸ்கிட்ட முத்துவேல் பேச போகிற விஷயமே வேறன்னு தெரியாத சக்திவேலும், எப்படியாவது எங்கள் அண்ணன் முயற்சி செஞ்சு குமாரை வெளியில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சக்திவேல் நினைக்கிறாரு. போலீஸை பார்க்க போகும்போதே முத்துவேல் யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாரு. கதிரை பற்றியும் கதிருக்கும் ராஜிக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றியும் என் பொண்ணு ராஜி தெளிவாக எல்லாரும் முன்னாடியும் சொன்னான். அதை நான் நம்பினாலும் இங்கே சக்திவேல் நம்ப தயாராக இல்லை. வேணும்னே பொய் சொல்லி ஏமாற்றி நான் வந்து ராஜியை ஏற்றுக்கணுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் ராஜி சொன்னான்னு இங்கே சக்திவேல் சொல்கிறாள். எனக்கு உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்க்க போகிறாங்க. இங்கே முத்துவேல் வந்த உடனே அங்கே போலீஸும், வாங்கய்யா, ஆமாம் என்ன என்னை பார்க்கணும் பேசணும்னு சொன்னீங்களே, நீங்கள் வருவீங்கன்னு தான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்ல, அது வேறு ஒன்றும் இல்லை சார், என் பொண்ணு ராஜியை பற்றி தெரியும்ல, பாண்டியன் பையன் கதிரை கல்யாணம் பண்ணியிருக்காள்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் கதிரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு உண்மையாக இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதை வெளியில் நீங்கள் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்காக ஒரு உதவி செய்யணும். என் பொண்ணு உண்மையாகவே நான் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சப்போ யார் கூட இங்கேருந்து கிளம்பி போனா, அவள் யாரை விரும்பினா, அதுலேயும் யாரோ கண்ணன்ற ஒரு பையனை விரும்பினதா அவள் சொல்லிகிட்டு இருந்தா.
அதெல்லாமே உண்மைதானான்னு தெரியணும். எங்களுடைய பணம் நகை எல்லாத்தையும் அந்த கண்ணன் எடுத்துகிட்டு போனதா என் பையன் சொல்கிறான், என் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அது எல்லாம் உண்மையான்னு நீங்கள் கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்களேன். அது உண்மைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் விசாரிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இப்போ ராஜி அந்த பாண்டியன் பையன் கதிரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணதாக தானே எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம், நடந்த உண்மை வேற. எனக்கு அங்கே என்ன நடந்துச்சு, என் பொண்ணு ராஜி என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு தெளிவாக தெரியணும். எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். இது என் தம்பி சக்திவேலுக்கு கூட இப்போதைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே நான் விசாரித்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். அதே மாதிரி இங்கே முத்துவேல் யாருக்கும் தெரியாமல் இந்த உண்மையை கண்டுபிடிச்சி எனக்கு நீங்கள் சொல்லணும்னு சொன்னதால் அந்த கண்ணன் யார், அது மட்டும் இல்லாமல் கண்ணன் ஏற்கனவே நகை விஷயத்தில் மாட்டிக்கிட்டதுன்னு எல்லாமே வந்து அங்கே போலீஸ்க்கு தெரிய வருது. அப்போ நகையை எடுத்துகிட்டு போனது அந்த கண்ணன் தானா? அப்போ இந்த வீட்டில் இருந்து கண்ணன் கூட தான் இந்த ராஜி வெளியில் போனதா? அப்போ கண்ணனை தான் ராஜி விரும்பினாங்களா? அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தெளிவாக அந்த கண்ணன் யாருன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லிடுவேன்னு சொல்லும்போது, அங்கே கிளம்பி போகிற முத்துவேலும் ஏற்கனவே அங்கே கண்ணன் நிற்கிறாரு. இந்த பையன்தான் கண்ணன், இவனை தான் உங்கள் பொண்ணு விரும்பியிருக்காங்க காலேஜ் படிக்கும்போது. அதனால் நீங்கள் கல்யாணம் செய்யணும் அவங்களுக்குன்னு ஏற்பாடு செய்ய இந்த பையன் கூட தான் கிளம்பி போயிருக்காங்க. இந்த பையன் தான் நகையை எடுத்துகிட்டு போனதாகவும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இவனை வெளுத்து வாங்கினோம். சொல்லப்போனால் உங்கள் பொண்ணு இவங்களை விரும்பினதாலாம் சொல்லலை. ஆனால் இந்த பையன் சொன்னது என்னென்னா, இங்கே ராஜி என்னதான் விரும்பினா என்னை ஏமாற்றிட்டு கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு இந்த கண்ணன் சொல்கிறான்னு சொல்லும்போது, ராஜியோட அப்பாவை பார்த்த உடனே கண்ணன் அப்படியே எதுவும் பேசாமல் நிற்க, இருந்த கோவத்தில் இங்கே வந்து முத்துவேல் கண்ணனை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உண்மையை சொல்லுடா, என்ன செஞ்ச, அங்கே என்ன நடந்தது, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்கிறியா இல்லையா? அப்புறம் நீ வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருது. உடனே இங்கே கண்ணனும் வேறு வழி இல்லாமல், என்னை மன்னிச்சிருங்க, நான் ராஜியை விரும்பினேன், ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதெல்லாம் உண்மை. அவள் பணம் சொத்துன்னு எல்லாம் எனக்கு வரும்ல. உங்கள் பொண்ணு ராஜியால் நான் நல்லா வந்து வசதியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்படி ராஜி கதிரை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கல. பணம் நகை தான் முக்கியம்னு ராஜி அங்கேயே நான் விட்டுட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இந்த கதிர் கூட கல்யாணம் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும், நகையை கண்டுபிடிக்கணும்னு ராஜி ரொம்ப கஷ்டப்பட்டா. என்னை மாட்டி விட்டுட்டா போலீஸ்கிட்ட. அந்த நகையும் பணமும் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ ராஜி சொன்னது உண்மைன்னு போலீஸ் மூலமாக முத்துவேலுக்கு தெரிய வருது. உடனே முத்துவேல் கண்கலங்கி நிற்கிறாரு. எப்போ பார்த்தாலும் என் பையன் வெளியில் வரணும்னு குமார் மேலே இந்த சக்திவேல் ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்கான். ஆனால் என் பொண்ணு ராஜி நடந்த உண்மை என்னன்னு சொல்லியும் அதை நம்பக்கூடாதுன்னு, நான் மனசு மாறிடக்கூடாதுன்னு சக்திவேல் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக இங்கே வந்து குமாரை வந்து வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் நான் எல்லார் மேலேயும் உண்மையான பாசம் வச்சுருக்கேன்னு மாரியும் சக்திவேலும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு முத்துவேல் நினைக்க, உடனே போலீஸ்கிட்ட என் தம்பி பையன் ஏதோ பிரச்சனை செஞ்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க அவன் உள்ளே தான் இருக்கான். அவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுன்றது என்னுடைய எண்ணம். எனக்கு நீங்கள் தான் பார்த்து உதவி செய்யணும்னு சொல்ல, சார் அவர் செஞ்சது சாதாரண தப்பெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால இப்போ எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே அவங்க வந்து வாபஸ் வாங்கினாங்கன்னா குமார் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணும்னா பாண்டியன் வீட்டில் போய் பேசி பாருங்களேன். இதுக்கு மேலே என்னால் உதவி செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு முத்துவேல்கிட்ட சொல்லிடுறாங்க. முத்துவேலும் என்ன பேசன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டு, இவ்வளோ உண்மை நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இங்கே கதிர் மேலேயும் தப்பு இல்லை, பாண்டியன் மேலேயும் தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக நம்ம இன்னும் காத்துட்ருக்கணும்? ஏன் பொறுமையாக இருக்கணும்? நம்ம குமார் வெளியில் வரணும்னா பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் தப்பு இல்லை. தப்பு செஞ்ச குமாருக்காக நான் மற்றவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கேன். வேற வழியே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பாண்டியனை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே பாண்டியன் கடையில் இருக்க அங்கே பழனியும் முத்துவேலை பார்த்துட்டு, அண்ணே நீயா, இங்கே என்னென்ன வந்திருக்க, என்ன பார்க்க வந்தியா, நீ ஃபோன் பண்ணால் நானே வீட்டுக்கு வந்திருப்பேனேன்னு சொல்லும்போது பாண்டியன் பதில் பேசாமல், என்ன பழனி, என்ன வேணுமா, இங்கே யாரை தேடி வந்திருக்காரா அப்படின்னு கேட்க, எதுவும் பிரச்சனை எதுவும் வேண்டாம் பழனி, நீ போய் பேசிட்டு வா, உங்கள் அண்ணன் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பாண்டியா, உன்னை பார்க்க தான் வந்தேன்னு முத்துவேல் சொல்லும்போது, என்ன பார்க்கவா, எதுக்கு, உங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனை போதாதா? உங்கள் வீட்டில் உள்ள குமார் இங்கே அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய என் பொண்ணு வெளியில் தலை காட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கா. அவள் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு உங்கள் தங்கச்சி கோமதி தினமும் உட்காந்து அழுதுட்ருக்கா. உங்கள் யார்கிட்டையும் பேச எனக்கு விருப்பமே இல்லை. என் பையன் கதிர் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு தானே இந்த குமார் இப்படிலாம் செஞ்சான்.
நாங்கள் யாரையும் ஏமாத்தலும் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். உடனே முத்துவேல் கண் கலங்கிக்கிட்டு பாண்டியன் கிட்ட என்னை மன்னிச்சிரு பாண்டியா, நீயா இருக்கட்டும் கதிரும் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சுருக்கீங்க, எந்த தப்பும் செய்யலை. அதை புரிஞ்சிக்காம நாங்கள் தான் உங்கள் குடும்பத்தை தப்பாக நினச்சி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சோம். அந்த ஒரு கோவத்தில் குமார் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இப்போ உள்ளே இருக்கான், அவனால் வெளியில் வர முடியாதுன்னு போலீஸும் சொல்லிட்டாங்க. செஞ்ச தப்பு அப்படியாச்சே. என் பையனுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். குமாரும் எனக்கு பையன் தானே அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன சொல்ல வரீங்க? குமார் தப்பு செய்யலைன்னு சொல்லி அவனை நான் வெளியில் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்க, அப்படி நீ செஞ்சால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு அப்படி செய்யணும்? என் பொண்ணோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அந்த குமாரால். அதுலேயும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்த அரசி சந்தோஷமாவா இருந்தா? அந்த குமார் ஏன் முன்னாடியே என் பொண்ணை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி என்னை தலகுனிய வைக்கணும்னு திட்டம் போட்டானே, அதெல்லாம் தப்பு இல்லையா? இதில் நான் வேற போலீஸ்கிட்ட பேசி நான் குமாரை வெளியில் கொண்டு வரணும் நீங்கள் நினைக்கிறீங்க. அது மட்டும் முடியவே முடியாது. செஞ்ச தப்புக்காக அந்த குமார் நல்லா அனுபவிக்கட்டும். உங்கள் தம்பி சக்திவேலு இன்னும் தப்பு செஞ்சு அவங்க பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்க மாட்டீங்கல்ல. ஆனால் நாங்கள் யாரும் அப்படி இல்லை. ராஜி தப்பு செஞ்சுருந்தாலும் அவளால் உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது, ராஜி தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு என் பையன் கதிர் எம்புட்டு நல்லது செஞ்சுருக்கான்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இனியாவது என் பையனை பார்த்தாவது அந்த குமாரை நல்லபடியாக இருக்க சொல்லுங்கள். அவன் வெளியில் வந்ததுக்கப்புறமா சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு என்னை பார்க்க வந்து மன்னிப்பு கேட்டால் என் மனசு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுது. ராஜி சொன்னது முதல்ல உண்மை இல்லைன்னு நானும் நினச்சேன். ஆனால் போலீஸ் மூலமாக என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு இப்போ படித்து ஒரு நல்ல வேலைக்கு போக போகிறா. என் பொண்ணு இப்போ கதிர் கூட சந்தோஷமாக இருக்கானா, அதுக்கு காரணம் நீங்களும் அந்த கதிரும் தான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்தேன். என்னை புரிஞ்சுக்கிட்டு என் குடும்பத்துக்கு இன்னொரு நல்லது செய்யணும்னா குமார் வெளியில் வரணும். அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்ச உதவியை நான் வந்து மறக்கவே மாட்டேன். இது கூட எனக்காக இல்லை, என் தம்பி சக்திவேலுக்காக. இனி நாங்களோ குமாரோ உங்கள் வழியில் தலையிடவும் மாட்டோம். ஏன் உங்கள் குடும்பத்துக்கு எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. பார்த்து செய்யுங்க பாண்டியா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு முத்துவேல். அப்போ தான் பாண்டியன் யோசிக்கிறாரு, நாம் இவர் குடும்பத்துக்கு உதவி தான் செஞ்சுருக்கோம், நல்லது தான் செஞ்சுருக்கோம். இப்போயாவது வந்து மன்னிப்பு கேட்கணுன்னு இந்த முத்துவேலுக்கு தோணுச்சே. ஆனால் சக்திவேல் திருந்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ராஜுக்கிட்ட கேட்போம். ராஜு என்ன நினைக்கிறாளோ அதுவே வந்து நம்ம இவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு. கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு போன பாண்டியன் இதை எப்படி ராஜுக்கிட்ட கேட்குறது? ஒருவேளை ராஜு வேண்டான்னு சொல்லிட்டா நம்ம என்ன முடிவெடுக்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. ராஜி, கதிர் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்னம்மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. இல்லைம்மா, உங்கள் அண்ணன் குமார் செஞ்சதெல்லாம் உனக்கு தெரியும். அவன் இப்போ உள்ளே இருக்கான். அவன் வெளியில் வரணும்னு உங்கள் அப்பா ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அதனால் உங்கள் சித்தப்பாவால் நிறைய பிரச்சனை வருது போல் வீட்டில். இன்றைக்கி உங்கள் அப்பா என்னை தேடி கடைக்கே வந்தாருன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க? எங்கள் அப்பாவா உங்களை தேடி வந்தாரா அப்படின்னு கேட்கும்போது, உடனே இங்கே கதிரும், எதுக்குப்பா வந்து பிரச்சனை செஞ்சாரா? அப்போவே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, எந்த பிரச்சனையும் செய்யலை. வேணும்னா பழனிக்கிட்ட கேளுங்க. கடைக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பேசிட்டு போனார். நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிய வர என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். கதிர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லணும்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, எப்படியாவது கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி இங்கே வந்து எங்கள் பையன் குமார் வெளியில் வர்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டார். இதில் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியலப்பா. மறுபடியும் குமார் வெளியில் வந்ததுக்கப்புறம் அரசிக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ராஜி அழுகிறாங்க. எனக்கு என் அப்பா, சித்தப்பா, என் அண்ணனும் முக்கியம். அதே மாதிரி இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் முக்கியம் மாமா. என் அண்ணன் இப்படி உள்ளே இருக்கானேன்னு நான் தினமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னை எங்கள் அண்ணன் அம்புட்டு நல்லா பார்த்துக்கிட்டான். நான் கதிரை கல்யாணம் பண்ண கோவத்தில் தான் அவன் இப்படியெல்லாம் செஞ்சிட்டான். தெரிஞ்சோ தெரியாமலோ அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச இங்கே குமார் மேலே எனக்கும் முதல்ல கோவம் இருக்க தான் செஞ்சது. ஆனால் இப்போ அவன் வெளியிலேயே வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால என் சித்தப்பா எப்படி மனசு வேதனைப்படுவாருன்னு எனக்கு தெரியுது மாமா. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதையே செய்யுங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, உடனே கோமதி அங்கே வந்து, என்னங்க பேசுகிறீங்க? எங்கள் அண்ணன் தான் அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும், அந்த குமார் வெளியில் வரணுன்றதுக்காக மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசி நடித்து ஏமாத்திட்டு போயிருக்காருன்னா அதை நீங்கள் நம்புறதா? அந்த குமார் வெளியில் வரக்கூடாதுங்க. வெளியில் போனாலே அந்த குமார் வந்ததுக்கப்புறமா ராஜியை மறுபடியும் அந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவீங்களா? உங்கள் அண்ணன் வீட்டுக்கே அனுப்பிடுவீங்களா? அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க.
இதுக்கெல்லாம் காரணமே அந்த குமார் தானே. நம்ம பொண்ணு அரசியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோமே, அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ போலீஸ்கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான்னு எங்கள் அண்ணன் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்க வந்திருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த குமார் அங்கேயே இருக்கட்டும். அவன் எப்போ வெளியில் வரானோ வரட்டும். ஆனால் நாம் மட்டும் அவனை வெளியில் எடுக்கவே கூடாதுங்க. எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு செஞ்ச உதவி வரைக்கும் போதும். அதை பற்றிலாம் யோசிக்காம அவங்க நம்ம அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சிட்டாங்கல்ல, அதெல்லாம் என்னால மறக்கவும் முடியாது. அவங்க அவங்க குடும்பத்தில உள்ளவங்கள மன்னிக்கவும் முடியாதுங்க. அப்படின்னு கோமதி பேசும்போது ராஜி ரொம்ப அழுகுறாங்க. என் அண்ணன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அத்தை. அது மட்டும் இல்லாமல் அவன் செஞ்சது பெரிய தப்பு தான். ஆனால் எங்கள் அண்ணன் வெளியில் வரணும்னு என் சித்தப்பா, அப்பத்தா, அப்பான்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. திரும்பி வந்த என் அண்ணன் திருந்தி கூட வரலாம்ல. அவன் வேலையை மட்டும் பார்க்கலாம்ல அத்தை. பாவம் உள்ளேருந்து அவன் எவ்வளோ கஷ்டப்படுறானோ தெரியல. அப்படின்னு ராஜி ரொம்பவே இங்கே வந்து குமார நினச்சி அழுகுறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, அப்போ குமார் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டு அவன் வெளியில் வரதுக்கு எங்கள் அப்பா உதவி செய்யணும்னு சொல்கிறியான்னு கேட்க, அதான் சொல்லிட்டேனே கதிரு, மாமாவுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். நான் இந்த வீட்டு மருமக, இதில் நான் சொல்ல ஒன்றுமே இல்லை. நான் என் வீட்டில் இருந்திருந்தா என் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அவன் வெளியில் வரதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருப்பேன். ஆனால் என் அண்ணனும் நிறைய தப்பு பண்ணியிருக்கான்ல, அவன் திருந்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமே நினச்சேன். ஆனால் இம்புட்டு நாள் ஆகியும் என் அண்ணன் என் வீட்டுக்கு வராமல் என் சித்தி, என் சித்தப்பான்னு சரியாக சாப்பிடாம கஷ்டப்படுவாங்கல்ல, அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் அத்தையும் வெளியில் போகும்போது கூட அங்கே வந்து என் சித்தி அம்புட்டு பேசிட்டு போயிட்டாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். நீ செஞ்ச கல்யாணத்தால தான் இங்கே வந்து கோவத்தில் குமார் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சான். ஆனால் நம்ம குடும்பத்துக்காக நல்லது செய்யணும்னு நினச்சி குமார் இப்போ போலீஸில் மாட்டிக்கிட்டான். பிரச்சனை செஞ்ச நீ மட்டும் சந்தோஷமாக வாழ்றியான்னு என்னைக்கும் இல்லாமல் அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க என் சித்தி என் மேலே. ஆனால் குமாருக்காக என்னை ரொம்ப திட்டிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் மீனாக்காக கூட தெரியும். அதனால தான் என் சித்தி எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்கன்னு நான் அதிலையே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போக, உடனே இங்கே கதிரும், வேண்டாம்ப்பா, ராஜி என்னவோ தான் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறா. ஆனால் முத்துவேலா இருக்கட்டும், சக்திவேல்னு யாருமே நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்லது செஞ்சதே இல்லை. அதுலேயும் குமார் செஞ்சதை அம்மா சொன்ன மாதிரி மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாதுப்பா. அரசி வாழ்க்கையில் அவன் இப்படிலாம் செய்வான்னு நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? அந்த குமார் உள்ளே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு கதிரும் சொல்லிட்டு போக, உடனே கோமதி சொல்கிறாங்க, அதான் கதிர் தெளிவாக அவன் முடிவை சொல்லிட்டான்ல, நீங்கள் யாருக்கும் இப்போதைக்கு உதவி செய்யவே வேண்டாங்க, சீக்கிரமாக வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு போக, இங்கே ராஜி அழுகிறத பார்த்துட்டு பாண்டியன் ஒரு முடிவெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட பேசி குமார் வெளியில் வர உதவி செய்யணும். நம்மளால் தானே குமார் மாட்டிக்கிட்டான். நம்ம பொண்ணு வாழ்க்கையை பற்றி யோசித்தோம். ஆனால் இனி அரசி தெளிவாக இருக்கிறதுனால எந்த தப்பான ஒரு முடிவையும் அவள் எடுக்கவும் மாட்டா, யோசிக்கவும் மாட்டா. குமாருக்காக நம்ம பேசுவோம். தேடி வந்து முத்துவேல் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் நாம் ஒரு நல்லது செய்யலைன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு பாண்டியன் போய் பேசி குமார் வெளியில் வரதுக்காக உதவி செய்கிறாரு. இது முத்துவேலுக்கு தெரிய வர முத்துவேலுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம போய் பேசினதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த பாண்டியன் மறுபடியும் இப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்துவேல் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்கிறாரு, சக்தி இனியாவது என்னை நம்பு, குமார் வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அண்ணே உண்மையை தான் சொல்கிறீங்களா? போலீஸை போய் பார்த்தப்ப கூட பெருசாக அவன் வெளியில் வர வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பேசுனாங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. குமார் வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குமார் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. குமாரை பார்த்த உடனே இங்கே மாறி ரொம்ப அழுகுறாங்க. உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை குமார்? சரியாக சாப்பிடாம என் பையன் நிலைமையை பாருங்க. இனி குமார் எங்கள் பேச்சை கேட்டு நீ வீட்லேயே இரு, வெளியில் கூட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சக்திவேலுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ என் அண்ணன் சொன்ன மாதிரியே இங்கே வந்து என் பையனை வீட்டுக்கு வர வச்சுட்டாரு. இங்கே வந்து குமார் வெளியில் வந்துட்டான். இனி அந்த ராஜி குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். பாண்டியன், ராஜி, கதிர் இவங்க எல்லாரையும் நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற கோவத்தில் அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த சமயம் அங்கே எப்படியாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பணத்தை ஏற்பாடு பண்ண ராஜியும் கதிரும் அங்கேருந்து வெளியில் வராங்க. அதே சமயம் பழனி இங்கே வந்து பாண்டியன் கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ராஜி அப்படின்னு சக்திவேல் கூப்பிடும்போது இதை பார்த்துட்டு கதிரு, இப்போ என்ன உங்கள் சித்தப்பாக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை செய்யணும்னு உன்னை கூப்பிடுறாரான்னு கேட்க, இல்லை கதிரு பொறுமையா இரு, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருப்பான் போல, அதான் எங்கள் சித்தப்பா இங்கே வந்து பாண்டியன் மாமா கிட்டேயும் உன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு என்னை கூப்பிடுறாரோ என்னவோ. எங்கள் அப்பா மாதிரியே இங்கே என் சித்தப்பாவும் மனசு மாறினா நல்லது தானே, எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம்ல, நீயும் வா அப்படின்னு கதிரை கூப்பிட்டு போக, சித்தப்பா என்னையா கூப்பிட்டீங்கன்னு சொல்ல, சித்தப்பாவா? யார் உனக்கு சித்தப்பா?
நீ பெருசாக என்னது செஞ்சிட்டேன்னு நீ இந்த உரிமையோட என்னை சித்தப்பான்னு கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது, என் பையன் வெளியில் வந்துட்டான், உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? என் பையன் வெளியிலேயே வரமாட்டான்னு அம்புட்டு சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, அதை சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். உன் அப்பா அப்பத்தான்னு எல்லாரையும் கூப்பிட்டு உண்மையை பேசுகிற மாதிரி பேசி எல்லார் மனசையும் மாற்றலான்னு நினச்சியே, நீ செஞ்ச தப்பால தாண்டி என் பையன் இப்போ கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கான். எப்படியோ இங்கே என் பையன் வெளியில் வந்துட்டான். இல்லைன்னு வையி, உன்னையும் இந்த கதிரையும் நான்லாம் சும்மா விட்டுருக்க மாட்டேன். இவன் தான் முக்கியம்னு போனதுக்கப்புறமா அதென்ன புதுசாக ஏதோ உண்மையை சொல்கிறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு, இப்படி தான் என் கல்யாணம் நடந்தது, கதிர் தான் என்னை காப்பாற்றினாருன்னு என்னென்னமோ பேசுனியே, அதெல்லாம் நாங்கள் நம்பியிருப்போம் நீ நினைக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்கள் முன்னாடி நின்று பேச உனக்கெல்லாம் முதல்ல தகுதி இருக்காடி. உன்னால தான் என் பையன் கஷ்டப்பட்டான், உன்னால தான் என் பையன் போலீஸில் மாட்டிக்கிட்டான். நீ மட்டும் நாங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தனா இம்புட்டு பிரச்சனை வந்திருக்குமா? குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போனது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் எங்களை தலைகுனிய வைக்கிறல்ல. உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் நாங்கள் மட்டும் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும்ல. உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேச, அங்கே முத்துவேல் நிற்கிறாரு. சக்திவேல் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னென்ன உங்கள் பொண்ணை திட்டின உடனே உங்களுக்கு இம்புட்டு கோவம் வருது? அப்போ என் பையன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கானே, எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். அதுவும் இந்த பாண்டியன் குடும்பத்தால் நினைக்க என்னால் தாங்கிக்க முடியுமா? அதான் உங்கள் பொண்ணை நான் எதுவுமே பேசிடக்கூடாதான்னு சொல்ல, என் பொண்ணை பேச நீ யாருடா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே நிற்கிறாரு. அண்ணே என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன். உன் பையன் குமார் வீட்டுக்கு வந்துட்டான்னு திமுறா இப்படி பேசிகிட்டு இருக்கியே, அதுக்கு காரணம் பாண்டியனும் இங்கே என் பொண்ணு ராஜியும் தான். இவங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுக்கலைன்னா உன் பையன் வெளியில் வந்திருக்க மாட்டான். யாரை பார்த்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஆமாம், ராஜி தப்பு பண்ணா, ஆனால் அதை நான் எப்போவோ மன்னிச்சிட்டேன். ராஜியவும் கதிரையும் நான் ஏற்றுக்கிறதாவும் இருக்கேன். உன் பையன் வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில் நீ அங்கே குமாருக்கு என்ன வேணாலும் வாங்கி கூட அவனை நல்லா பார்த்துக்க. ஆனால் என் பொண்ணை பற்றி இப்படி தப்பாக பேசினேன்னா நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் மாப்பிள்ளையவும் என் பொண்ணு ராஜியவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். புரியுதா? போலீஸ் மூலமாக ராஜி சொன்னது எல்லாமே உண்மை. ராஜி ஒன்றும் ஏமாற்றி நடிக்கலன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கண்ணன் யார், கண்ணன் எதுக்காக பணம் நகைன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனான்னு போலீஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போவே நான் யோசனை பண்ணேன், என் பொண்ணு உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கா. என் குடும்பத்துக்கு உதவி செஞ்ச கதிர்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுன்னு ஓன் பையன் வெளியில் வரணுன்றதுக்காக நான் பாண்டியன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். பாண்டியன்கிட்ட ராஜி பேச போய் தான் என் பொண்ணு ராஜியால் தான் ஓன் பையனே வெளியில் வந்திருக்கான். ஆனால் நீ என்னடானா ராஜியை திட்டிகிட்டு இருக்க, ராஜியை அவமானப்படுத்துகிற. என் பொண்ணு ராஜிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ சித்தப்பான்ற உரிமையில் என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்காத. ஏன்னா ராஜி பக்கத்தில் ராஜியோட புருஷன் நிற்கிறது உனக்கு தெரியலையா? 2 பேரையும் நீ ஏளனமாக பேசுவ, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் இனி நடக்காது. உன் வேலையை மட்டும் பாரு. நீ என் தம்பின்றதுக்காக நான் போய் பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதே மாதிரி நான் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலேயும் போய் மன்னிப்பு கேட்டேன். நீ திருந்தவே மாட்ட. இனி ஒன்னாலேயோ இல்லை உன் பையன் குமாராலேயோ ராஜிக்கோ இல்லை என் மாப்பிள்ளை கதிருக்கோ பாண்டியன் குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தது, நான் என் சம்மந்திக்கு வர பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ வேணும்னா மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் தேவையில்லாத வேலையை செய்யலாம். ஆனால் நான் என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வேன். புரியுதுல்ல? இதுக்கு மேலேயும் ராஜிக்கிட்ட எப்படிலாம் பேசினேன் என் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். ராஜி முன்னாடியும் கதிர் முன்னாடியும் உன்னை பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன். நீ சொன்ன மாதிரியே உன் பையன் வெளியில் வந்துட்டான். இதுக்கு மேலே என்கிட்ட எதை பற்றியும் பேசாத. ராஜி என் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே என்னென்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்ல, நான் மனசு மாறிட்டேன், அதனால் தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன், நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்ல, அவமானப்பட்ட சக்திவேல் ராஜியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போக, ரொம்ப சந்தோஷமாக இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ராஜி இங்கே சக்திவேல் முன்னாடியே முத்துவேல் கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப நன்றிப்பா, இப்படிலாம் எனக்காக நீங்கள் பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைப்பான்னு சொல்ல, நான் உனக்காக பேசலை ராஜி, கதிர்க்காக தான் பேசினேன். கதிரோட நல்ல மனசு யாருக்கும் வராது, அதனால தான் கதிரை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கதிர்க்காக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி ராஜிக்கிட்டையும் இங்கே கதிர்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசுனது மட்டும் இல்லாமல் கதிரை பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு, மாப்பிள்ளை என் பொண்ணுக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, இனியும் என் பொண்ணு ராஜியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சக்திவேலாலேயோ குமாராலேயோ இனி என் சம்மந்தி குடும்பத்துக்கு, அதான் பாண்டியன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக கிளம்புங்க அப்படின்னு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு சக்திவேலை பற்றி யோசிக்கிறாரு முத்துவேல். என் தம்பிக்காக என்னால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன். ஆனால் குமாராக இருக்கட்டும் இந்த சக்திவேலாக இருக்கட்டும் மறுபடியும் என் பொண்ணு
ராஜியை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இனி அப்படிலாம் நடந்தா என் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். சக்திவேல் குமாரை வீட்டை விட்டு கூட வெளியில் அனுப்புவேன். அதுவும் என் பொண்ணு ராஜிக்காக அப்படின்னு சக்திவேல் மேலே ரொம்பவே கோவமா இருக்காரு முத்துவேல். இங்க ராஜி சொல்றாங்க, பாத்தியா கதிரு, எங்க அப்பா எவ்வளோ மனசு மாறிட்டாருன்னு. என் சித்தப்பா என்கிட்ட பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஏன் முன்னாடியே என் சித்தப்பாவை எங்க அப்பா வெளுத்து வாங்கிட்டாரு. சீக்கிரமாவே என் அப்பா நம்ம வீட்டுக்கும் வருவாரு, என் அம்மாவும் வருவாங்க. எங்க அப்பா மனசு மாறினதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் கதிரு அப்படின்னு இங்க கதிர்கிட்ட நன்றி சொல்றாங்க. நீ எனக்கு செஞ்ச உதவியாலையும் நீ எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கையாலையும் தான் எங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமாவே என் அப்பா கிட்டயும் என் அம்மா கிட்டயும் நான் பேச போறேன்னு சந்தோஷப்படுறாங்க ராஜி.